ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னா, த மங்கி கிங் 1 படத்த பத்தி தான் பார்க்க போறோம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மூவியோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, சொர்க்கம், நரகம், அப்புறம் மனுஷங்கலாம் வாழ்ற பூமி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரிவு இருக்கு. அதில நரகத்தில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, சொர்க்கத்து மேல போர் தொடுக்குறாங்க. என்னன்னா, அவங்களும் வந்து சொர்க்கத்த தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் போல அவங்க போர் தொடுத்துட்டு வராங்க. இங்க போர் ரொம்ப ரொம்ப பயமா போயிட்டுருக்கு. அப்போ இந்த சொர்க்கத்து இருக்கு இல்லையா? இந்த சொர்க்கத்த எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய அந்த மன்னரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜேட் அரசர் இருக்காரு. அவருக்கு வந்து டிராகன் சக்தி அவருக்கு இருக்கும். இந்த 2 கும்பு வச்சுட்டு இருக்கான் இல்லையா? இவன் தான் வந்து இந்த நரகத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் இவனுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து எல்லாரும் போர் தொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்பவும் கோவமான அந்த ஜேட் அரசர் என்ன பண்றாரு, டிராகனா மாறிட்டு அவன போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டிராகனெல்லாம் வர வச்சுட்டு, அந்த அவன சுத்தி சுத்த விட்டுறாரு. அவனால அத கட்டுலேருந்து வெளியே வர முடியல. அந்த மாரி ஃபுல்லா லாக் ஆயிடுறான். அவன் வந்து இறக்குற நிலைமைக்கு ஆயிட்டான். அப்ப இந்த ஜேட் அரசருக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு "வேணாம் விட்டுருங்க. எனக்கு இவர பிடிச்சிருக்கு. இதோட விட்டுருங்க. இனிமே நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம். மன்னிச்சு விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அவருக்கு பாசம் மாரி வந்து தடுத்துச்சு. ஆனா அவரு வந்து ஒரு டயலாக் சொல்றாரு. என்னன்னா, "பாசமா, கடமையா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு கடமை தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால உங்கள வந்து இங்கேருந்து ஒதுக்கி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஒரு பயங்கரமான எரிமலைலாம் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு அவங்க 2 பேரையும் வந்து அங்கேருந்து மாத்தி விட்டுறாரு. இந்த நேரத்தில என்னன்னா, இந்த சொர்க்கம் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாவே வந்து டேமேஜ் ஆயிட்டுருக்கு. இந்த சொர்க்கம் பார்த்தீங்கன்னா, நார்மலாவே இது மொத்தத்தையும் ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆகும் போல. அந்த மாதிரி ஃபுல்லா ரொம்ப டேமேஜ் ஆயிட்டுருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்த ஜேட் அரசருக்கு, அப்போ நோவா அப்படிங்கிற ஒரு கடவுள் வராங்க. ஒரு ஏஞ்சல். அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட உடம்பு இருக்கு இல்லையா? அத மொத்தத்தையும் அவங்களே தன்ன தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு, அவங்க உடம்பு வந்து ஃபுல்லா பளிங்கு கற்களா மாத்தி, ஃபுல்லா அங்க இருக்க சொர்க்கத்த வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மொத்தம் சின்ன சின்னதா போயிட்டு சொர்க்கம் ஃபுல்லாவே ரெடி ஆகுது. அப்போ அவங்க கிட்ட இருந்த அந்த பளிங்கு கற்கள்ல ஒரு கல் என்ன ஆகுதுன்னா, நேரா போயிட்டு ஒரு மலைக்கு நடுவுல போய் விழுந்துருது. அதுக்குள்ள என்னன்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. என்னன்னா, அது உள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு சிசு ஒண்ணு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த சிசு தான் வந்து இந்த உலகத்த காப்பாத்த போது அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் வந்து தெரிய வருது. அந்த சிசு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது வந்து ஒரு மனுஷன் இல்லாம ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அந்த குரங்கு வந்து வெளிய இருந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கு. அப்போ சின்னதா ஒரு நரி ஒண்ணு வருது. நல்லா ஒயிட்டா, கியூட்டா வந்துட்டு அந்த கிட்ட போயிட்டு இப்டி கை வைக்குது. கை வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு கருப்பு கலர்ல ஒரு காத்துக்கிற மாரி வந்து அந்த நரிய தூக்கிட்டு போயிடுது. அப்போ அந்த நரி கை வச்சிருக்கும் இல்லையா? அந்த நரி கையில பார்த்தீங்கன்னா, சின்னதா வந்து காயம் ஒண்ணு ஏற்பட்டு இருக்கும். இப்போ இந்த ஏஞ்சல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, ஒருத்தர் குரு கிட்ட போறாங்க. ஒரு குரு கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க குருவே, எங்களுக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணணும்." என்னன்னு கேட்கும்போது, "கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நீங்க தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும். நீங்க வந்து உங்கள மாதிரியே அத மாத்தணும்." அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா? சரி, அது எங்க இருக்கு?" கேட்கும்போது, கையிலேருந்து ஒரு சின்னதா ஒரு ஒளிய குடுத்து, "இந்த ஒளி எங்க போகுதோ அங்க தான் இருக்கு" அப்படின்ட்டாங்க. குழந்தன்னு சொல்லிட்டு குருவும் போறாரு. போய் பார்த்தா அது குரங்கா இருக்கு. பார்த்தவரு அந்த மொத்தம் குரங்குங்கலாம் சேர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குரங்கு இருக்கு இல்லையா? இந்த குரங்கு சும்மா இல்லாம எல்லா பழத்தையும் பறிச்சு போட்டுட்டு இருக்கு. "எனக்கு பசிக்குது ஏதாச்சும் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, நல்லா செம்ம ஹைட்ல ஏறிருது மரத்துல. மலை மேல ஏறி, மரத்து மேல ஏறி, இங்க இருக்கிற பழம் எல்லாத்தையும் கீழ உழுக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போயிட்டுருக்கு. அத பார்த்துட்டு, "ஐய! அழகா இருக்கே! உன்ன நான் காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எகிறி குதிக்கும்போது, அந்த பட்டாம்பூச்சி கையிலேயே இருக்கும்போது கீழ விழுந்துடுது. கீழ விழுந்த உடனே எல்லாரும் சுத்தி பார்க்குறாங்க. "டேய் அபிலாஷு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டா ரீல் வர மாரி தான். "அவன் செத்துட்டான்டா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆனா பார்த்தோன்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் பொழச்சுக்கிறான். பொழச்ச உடனே கையில இருந்த பட்டாம்பூச்சிய பார்த்துட்டு எடுத்து பார்க்குறான். அந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து சொல்லிட்டு இருக்காரு. "யோவ்! யார்யா நீ? வாய கழுவியா? என்னய்யா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இல்ல உண்மையிலேயே இறந்து போச்சுன்னு" சொன்னோனே, "ஐயோ! இதுக்கு காப்பாத்தணுமே! இத நான் காப்பாத்தானே பண்ணேன்னு" சொல்லும்போது இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊதுறான். ஊதுன உடனே என்னன்னா, அந்த பட்டாம்பூச்சிக்கு உயிர் வந்து பறந்து போயிடுது. "யோவ்! என்னய்யா வித்தக்காரனா இருக்கிறியே! எனக்கும் சொல்லிக் குடியான்னு" கேட்கும்போது, "உனக்கும் சொல்லி தரேன். ஆனா அதுக்கு நீ என் கூட வரணுமே" அப்படின்னு சொன்னோன்னே, "வா இப்பயே போலாம். இந்தா இந்த பழத்த கூட வச்சுக்கோ. இந்த உயிர காப்பாத்துனதுக்கு." "இல்ல, இல்ல நம்ம இங்கருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. நேரா போயிட்டு அவரு நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலயே இவனையும் விட்டுறாரு. இவன எல்லாரும் பார்த்துட்டு, "என்னது இது? இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு" சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவன் அங்க இருக்க யாருமே மதிக்காம அவனுடைய குரங்குத்தனத்த பண்ண ஆரம்பிக்கிறான். குரங்கு குரங்குன்னு சொன்ன உடனே, "நிறுத்துங்க. அவன யாரும் இனிமே குரங்குன்னு கூப்பிடாதீங்க. இனிமே அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா, சுன் வூகாங் அப்படின்னு சொல்றாரு. "வூகாங் இது நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறான். அவன் ஈஸியாவே எல்லாத்தையும் கத்துக்கிறான். "இங்க பாரு உனக்குள்ள திறமை இருக்கு. ஆனா அது நீ தான் வெளிய கொண்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "ஓகே குருவே நான் கத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல என்னன்னா, இந்த நரகத்துலருந்து கொஞ்சம் பேர மலைக்கு கீழ அனுப்பியிருப்பாங்க இல்லையா? அவன் என்ன பண்றான்னா, ஒரு மூஞ்சில மட்டும் லைட் எரியுது. லைட்ல நெருப்பு எரியுது. அப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு பொண்ணா என்னன்னு தெரியாது. அது சூனியக்காரி வாய்ஸ்ல மட்டும் தான் கேட்டுச்சு. அது வந்துட்டு கையில ஒரு ஓலைச்சுவடி மாரி ஒண்ணத்த எடுத்துட்டு வந்துட்டு, "இங்க பாருங்க, சொர்க்கத்த நம்ம அடையணும்னா நமக்கு ஒரு வழி இருக்கு. இந்த மாரி
இந்த குணங்களோட சேர்ந்து ஒருத்தன் பொறந்திருக்கிறான். அவனால மட்டும் தான் இப்படி பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க சுனாமி வரும். சுனாமி வந்ததுன்னா இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. சரி அதுக்கு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க சொர்க்கத்தில பார்த்தீங்கன்னா, தளபதி ஒருத்தன் இருக்கான். அவன நம்ம கையில போட்டுக்கிட்டா இன்னும் ஈஸியா முடிஞ்சிரும். ஏன்னா, அவனுக்கு வந்து பதவி உயர்வு தரலன்னு சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஊக்காங்க என்ன பண்றான், சும்மா மரத்து மேல படுத்துட்டு அல அலான்னு பாட்டு பாடின்னு சும்மா படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். கீழ இருக்கவங்கலாம் பார்த்துட்டு, "டேய் நாங்க கஷ்டப்பட்டு உருமாறுறத ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடா சும்மா படுத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொன்ன உடனே, "யோவ் கம்முனு போயா எனக்கு வேலை இருக்குதுன்னு" சொல்றான். "தூங்குறதுலாம் ஒரு வேலையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு சண்டை போட்ட உடனே, இவன் டென்ஷன் ஆயிட்டு "குரங்கு பயலே" அப்படின்னு திட்டி விட்டுறானுங்க. அதனால தான் இவன் டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆயிட்டு இவன் பயங்கரமா உருமாற ஆரம்பிச்சுடுறான். அப்புறம் பார்த்துட்டு எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. என்ன இவன் இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு ரைனோ மாரி மாறிட்டு வந்துட்டு முட்டான்னு சொல்லிட்டு போம்போது டக்குனு குரு வந்துடுறாரு. குரு வந்துட்டு "என்ன?" அப்படின்னு கேட்டா, "ஒண்ணும் இல்ல. இவங்க தான் வம்பு இழுத்தாங்கன்னு" சொன்ன உடனே, இனிமே ஊக்காங் கிட்ட யாரும் வம்பு இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் கிட்ட போயிட்டு தலையிலேயே கொட்டிட்டு, "என் கூட வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு எங்க போனான்னே தெரியல. அவன் மேகத்துக்குள்ள போம்போது. திடீர்னு அவன மின்னல் அடிக்குது. அ எரிமலைலாம் நெறைய அப்படியே பயங்கரமா கொதிச்சு போயிருக்கு. டக்குனு கண்ண முழிச்சு பார்த்தோன்னே, "ஓ! கண்ண முழிச்சிட்டியா? சரி ஓகே. இப்ப எனக்கு வந்ததே அது கனவா?" அப்படின்னு கேட்கும்போது, "கனவு இல்ல. அதுதான் உன்னுடைய தலை எழுத்து. இது எல்லாம் நடக்காம நீ தான் பார்த்துக்கணும். நீ எல்லாத்துக்கும் தயாராயிட்ட" அப்படின்னு சொன்ன உடனே, இவன் பின்னாடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு, "குருவே" அப்படின்னு கூப்பிட்டோனே தலையில கூட்டிட்டு அங்கருந்து ஓடிடுறான். இப்ப இந்த தளபதி கிட்ட வந்து அந்த நரகத்துல இருக்கான் இல்லையா? அவன் வந்து டீல் பேசுறான். "உன்ன வந்து சொர்க்கத்துக்கே உன்ன அதிபதி ஆக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு அவன சமாளிக்க வைக்கிறான். இங்க எல்லாருமே வந்து சோகமா இருக்காங்க, இந்த குரங்கு கூட்டங்கள்லாம். அப்போ அங்க வேகமா வந்துடுறான். வேகமா வந்துட்டு ஊக்காங், "ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எல்லா வித்தையும் கத்துக்கினேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ பாட்டுன்னு விட்டுட்டு போயிட்ட. இன்னும் ஒரு ஆயுதம் கூட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்போ இன்னொரு இடத்துல என்னன்னா, அந்த சின்ன வயசுல ஒரு குள்ளநரி மாதிரி ஒரு சின்ன நரி காமிச்சாங்கல்ல கியூட்டா, அது திடீர்னு ஒரு பொண்ணா உருமாறுது. அந்த பொண்ணா உருமாறுன உடனே நேரா அந்த நரகத்தோட அரசன்கிட்ட போகுது. அவன் சொல்றான் இந்த மாதிரி, "ஊக்காங்க மனச நீ மாத்தி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொன்னேன். "சரிங்க அரசே" அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதுவும் வந்து அவங்க ஆளு போல. இப்போ ஊக்காங் வேகமா அங்க இருக்கிற கடலுக்குள்ள குதிச்சு, அங்க இருக்க டிராகன் அரண்மனைக்கு போயிட்டு டிராகன் அரசன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் வந்து இந்த மாரி "உனக்கு வெப்பன்லாம் குடுக்க முடியாதுப்பா. நீ யாருப்பா தனியா வந்திருக்கன்னு" சொல்லிட்டு அவன் கேட்டுட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற ஆக்டோபஸ் கைங்க வந்து வெப்பன வச்சு அவன அடிக்க ஆரம்பிக்கும்போது, அது எல்லாத்தையும் நொறுக்குன உடனே, அந்த வெப்பன்லாம் திருப்பி குடுத்துடுறாங்க. இது என்ன புதுசா பெட்டின்னு சொல்லிட்டு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள ஒரு கவசம் இருக்கு. இது அழகா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன்ட்டான். இல்ல இதெல்லாம் நீ எடுத்துட்டு போக்கூடாது. இது எனக்கு மன்னர் குடுத்தது. யோவ் போயா அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது, மறுபடியும் ஒண்ணத பார்க்குறான். என்னன்னா, ஹைட்டா ஏதோ இருக்கு. என்னது இது? இதெல்லாம் நீ தொடவே கூடாது. இதெல்லாம் யாராலயும் எடுக்க முடியாதுன்னு சொன்னோனே, அவன் அசால்ட்டா எடுத்துடுறான். அந்த கோல எடுத்த உடனே என்னன்னா, கடல் பொங்க ஆரம்பிச்சு, சுனாமி வர ஆரம்பிச்சுருது. சுனாமி வந்துட்டு அங்க அந்த நரகம் இருக்கு இல்லையா? அங்கேயும் போயிட்டு நெறைய பேர வந்து கொன்னுடுது அந்த சுனாமி. அத பார்த்துட்டு, "என்ன நடக்குது இங்க? நான் தான் சொன்னேன்ல வரும்" அப்படின்னு சொல்லி அந்த மூஞ்சில எரியிற ஒரு ஆன்டி வாய்ஸ் வந்ததுல்ல, அது சொல்லும். "நான் கணிச்சது எப்பவுமே தப்பாகாது. அவன் பொறந்துட்டான், அவன் வந்துட்டான், அவன் மனச மாத்தணும்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, இவன் நேரா அந்த வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ள போறான். போயிட்டு பிறகு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கூட்டத்துல ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பொண்ணு வந்துட்டுருக்கும். அந்த பொண்ண பார்த்துட்டு, "யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்கறான். ஒரு பபுள் மாரி ஒண்ணுத்துல ஊதி அடிச்சு வச்சுட்டுருப்பான். "ஏய்! என்ன தெரியலையா?" அப்படின்னு கேட்கறா. "யார் நீ? உன்ன எனக்கு தெரியலையே." "நான் தான் அந்த குள்ளநரி." "எந்த குள்ளநரி?" "நீ அந்த மலை கீழ இருக்கும்போது நான் கூட என் கைய வச்சேனேன்னு" சொல்றான். அப்ப அதோடைய கைய பார்க்கும்போது தெரிய வருது என்னன்னா, அது கை லைட்டா தீஞ்சு போன மாதிரி இருக்கும். ஐ மீன் கருகி போன மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கை வச்ச உடனே காமிச்சிருப்பாங்க. அத பார்த்த உடனே, "ஏய்! நீ எங்க போன நீ? உன்ன நான் தேடிட்டு இருந்தேன். இங்க வந்திருக்கியா? இந்த மாதிரி என்னுடைய நாடு வெள்ளத்துல அழிஞ்சு போச்சு. நீ தான் என்ன காப்பாத்தணும்னு" சொன்னோனே, "நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்றான். அங்கருந்து, "சரி இங்க வா. நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவன் சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு, அவன் பறப்பான். இந்த பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டு சதர தர தரன்னு பறக்க ஆரம்பிச்சுடுறான். இந்த டிராகன் அரசன் இருக்கான் இல்லையா? அவன் நேரா சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துக்கு போனோனே தளபதி இருக்காரு. தளபதி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளு ஒருத்தன அந்த கால்லலாம் வந்துட்டு வீல் வந்து நெருப்புல சுத்துற மாரி அவனுக்கு செஞ்சிருப்பாங்க. அவன் வேகமா போயிட்டு, "ஊக்காங்க நீ அரெஸ்ட் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, இவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா நடந்துகிட்டே இருக்கு. சண்டை நடந்துட்டே இருக்கும்போது, இவனால ஒண்ணுமே பண்ண முடியல ஊக்காங்கால. அப்போ இந்த நகரத்தோட அரசன் வந்து காப்பாத்திடுறான். காப்பாத்துன உடனே, "அரசே நீங்களா?" அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. "இவர் தான் என்னோட அரசர்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொழுநரி பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கா. "ஓ! அப்படியா? ரொம்ப நன்றி. இந்த மாதிரி காப்பாத்துனதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்றான். சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு இதே வேலையா போச்சு. சுனாமி வர வச்சதும் அவங்க தான் சொல்லிட்டு, ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டி விட்டுடுறான். அப்படியே கோவமான ஊக்காங்க என்ன பண்றான்னா, அங்கருந்து பறந்து சொர்க்கத்துக்கு வேகமா போறான்.
போறான். சொர்க்கத்துக்கு போனோனே சொர்க்கத்த இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் இல்லையா? இவன் அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறான். "என்னய்யா இப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு நுழைவாயில் மாரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள "இதுக்குள்ள வராத" அப்படின்னு சொல்றான். "யோவ் நான் வருவேன்யா. இதுக்குள்ள வேற யாருன்னா வந்தீங்கன்னா நீங்க எரிஞ்சிருவீங்க. நல்லவங்களால மட்டும் தான் இத கிராஸ் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றான். யோவ் நான்லாம் ரொம்ப நல்லவன்யான்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அப்போ ஒருத்தர் இருக்காரு. அவர பார்த்துட்டு, "ஏம்பா இங்க சேர அரசர் எங்கன்னா உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு. "நான் தான் அது." "என்னங்க இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க? அரசர்னோன நான் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, ஓஹோ இருப்பீங்கன்னு பார்த்தா, இப்படி சிம்பிளா இருக்கீங்களேன்னு" சொல்லி சிரிக்கிறான். "என்ன உனக்கு வேணும்?" "இந்த மாரி இவரு தாங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னாரு. அதான் இவன போட்டு பொளக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "சரி ஓகே. நீ வேலைக்கு சேர்ந்துறியான்னு?" கேட்டவுடனே, "வேலையா? அரசர்கிட்டயா? சொர்க்கத்தோட அரசர்கிட்டயா? என்ன வேலை?" "இங்க இருக்க குதிரைகள்லாம் நீ பராமரிக்கணும்" அப்படின்னு சொல்றான். "அப்படியா? ரொம்ப நல்லது. நான் சேர்ந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு குதிரைய பராமரிக்கிறதுக்கு போறான். குதிரைங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். "ஏங்க சாப்பிடுங்க. டைமுக்கு தான் சாப்பிடணும்." "சரி கொஞ்ச நேரம் தூங்குங்க." "டைமுக்கு தான் தூங்கணும்." "சரி கொஞ்ச நேரம் வாக்கிங் போலாம் வாங்க." "டைமுக்கு தான் போணும்." "என்னய்யா டைமுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஏத்திட்டு இருக்கீங்கன்னு" சொல்றான். அப்போ என்னன்னா, அந்த தளபதி வேகமா வந்த உடனே குதிரைங்க எல்லாமே மண்டியிடுது. மண்டியிட்டதும், "நீயும் மண்டியிடுறா குதிரை ஓட்டுறவனே" என்னமோது. "என்னது நானா? மண்டியெல்லாம் இட முடியாது. மண்டியிடுறதுலாம் என் வாழ்க்கையிலே கிடையாது. நானா பார்த்து தான் மண்டியிடணும். நீயா கேட்டு வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு டயலாக் விட்ட உடனே அங்க இருக்க குதிரைலாம் போட்டு அடிக்கிறான். அப்ப டென்ஷன் ஆன இவன் அவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் தளபதிய. தளபதி அடிச்ச உடனே அந்த குதிரைங்கலாம் வந்துட்டு இவன் பக்கம் பேச ஆரம்பிச்சுருதுங்க. இந்த நரகத்தின் அரசன் என்ன பண்ணுவான்னா, நெறைய பேர கொன்னுட்டு அது மூலியமா ஒரு கோடாலி செஞ்சு, அந்த கோடாலி பயங்கரமா இருக்கும். அத வச்சு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மந்திரத்த வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் வந்துடுறாங்க. வந்த உடனே, "இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு தானே என் அண்ணன் கிட்ட கேட்டு இங்க வந்தோம்." "இல்ல என்னைக்கு இருந்தாலும் சொர்க்கம் நமக்கு தான். நீ மகாராணியா இருப்ப. அதுவும் சொர்க்கத்தில." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்றான். "இல்ல இதெல்லாம் செட் ஆகாது. இல்ல நீ கிளம்பு." அப்படின்ட்டு அவங்கள கிளம்ப இந்த நேரத்தில என்னன்னா ஊக்காங்க சும்மா ரவுண்ட்ஸ்ல இருப்பான். ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கையில ஏதோ வித்த காட்டிட்டு இருப்பாங்க. அத பார்த்த உடனே, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "சாகாவரம் அங்க தான் கிடைக்குதுன்னு" சொல்லிட்டு சொன்னோம். "சாகாவரம் அங்கேயா?" "ஆமா. ஒரு சாகாவரம் தயாரிக்க எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? ஒரு மந்திரத்த உருவாக்குறதுக்குன்னு" சொல்லிட்டு அவங்க பல பில்டப்ல வர்றாங்க. "அப்ப அது எனக்கு வேணும். என் நண்பர்கள நான் காப்பாத்தணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். போன உடனே என்னன்னா, அந்த லேடி வந்து உருமாறி தளபதியா மாறிருவான். கடைசில பார்த்தா தளபதி தான் கெட்டப் மாட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, சரி அத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு அத எடுக்க போம்போது குருவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ஒரு கயிற போட்டு அவன இழுக்குறாரு. ஆனா அவன் போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது தளபதி பார்த்துட்டு அவருடைய படைய கூட்டு வராரு. படைய கூட்டு வந்து, "இங்க பாரு நீ பண்ணது தப்பு. அதனால உன்ன கைது பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அவன போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன போட்டு எல்லாரும் சேர்ந்து அவன அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவன் பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கான். அவன் வேற வழியே இல்ல. "மண்டி இடு" அப்படின்னு தளபதி சொன்னோனே, மண்டி இடுறதுக்கு நான் அந்த நெருப்புல குதிச்சு செத்துருவேன்டான்னு சொல்லிட்டு அங்கருந்து நெருப்புல குதிக்கிறான். நெருப்புல குதிச்ச உடனே அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவன் நெருப்பையே ஜெயிச்சுட்டு வரான். நெருப்பையே ஜெயிச்சுட்டு மேல வந்த உடனே அவனுக்கு அந்த மின்னல் தாக்கி ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு இல்யூஷன் ஒண்ணு வருமே. இது இல்யூஷன் இல்ல இதான் உண்மைன்னு சொல்லிட்டு குரு சொல்லியிருப்பாரு. குரு பின்னாடி போம்போது, அந்த இடி தாக்கி ஒரு எரிமலை மாரி இருக்கிற இடத்துல அவன பார்ப்பான். பார்த்துட்டு அவன் வெளிய வந்துட்டான். வெளிய வந்துட்டு அப்படியே செம்ம கோவத்துல போட்டு எல்லாரையும் அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த வேலையும் வேணாம், இந்த இடமும் வேணாம்னு சொல்லிட்டு அவன் கீழ போயிடுறான். கீழ போய் பார்த்தோம்னா, அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே இறந்து போயிட்டுருக்காங்க. அவங்க நண்பர் இல்லாம அந்த குள்ளநரி கூட இறந்து போயிட்டுருக்கு. அத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த நரகத்தோட அரசர் வராரு. அரசர் வந்துட்டு, இந்த மாரி தேவலோகத்திலருந்து தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கு இந்த தேவலோகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டானவன் மேல பறந்து போயிட்டு சொர்க்கத்த போட்டு எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லா படையும் நொறுக்குறான். இருக்கிற எல்லா இடத்தையும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு ஜேடரசருக்கு ஒண்ணுமே புரியல. சரி இவன எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு டிராகனா மாறி அங்க வந்துட்டுருக்காரு. இதையே சாக்கா வச்சுட்டு தளபதியும், ஓகே இவனுக்கு கூட நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு இடத்துல வரும்போது திடீர்னு அந்த நரகத்தோட அரசன் வந்துட்டு வேற மாதிரி அவன் போயிட்டு சிம்மாசனத்துல உட்கார ஆரம்பிப்பான். அத பார்த்த தளபதி, "என்னத்த நான் உட்கார வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்ன நீ?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். "இல்ல நான் தான் அரசன். நீ ஏன் எனக்கு கீழன்னு சொன்னோனே, என்னையே ஏமாத்திட்டேன்னு" சொல்லிட்டு அவனுக்கும் இவனுக்கும் வேற சண்டை வர ஆரம்பிக்குது. சண்டை பயங்கரமா வந்துட்டே இருக்கு. ஆனா இங்க நடந்தது என்னன்னா, கீழ இருக்க எல்லாரையும் வந்து உருமாத்தி இந்த நரகத்தோட அரசன வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊகாங்கோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொன்னுருப்பான். இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது. அதனால அவன் டென்ஷன் ஆயிட்டு போட்டு சொர்க்கத்த பொல பொலந்துட்டு இருப்பான். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய குருவும் வந்து நடந்தத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப டக்குனு மயங்கிடுறான். மயங்கின ஊகாங்க்கு ஒரு ட்ரீம் ஒண்ணு வருது. அதெல்லாம் வந்து நடந்தது எல்லாமே அவனுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே இந்த நரகத்தோட அரசன அவனும் கொன்னுடலாம்னு சொல்லிட்டு போறான். 2 கொம்பு வேற இருக்கும் இல்லையா? நரகத்தோட அரசன். அவனுக்கும் இவனுக்கும் பயங்கரமா போட்டி நடக்குது. 2 பேரும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுருக்கும்போது அவனுடைய ஒரு கொம்ப வந்து உடைச்சிடுறான். ஒரு கொம்ப உடைச்ச உடனே அவன் கொஞ்சம் சக்தியே பலவீனமாயிட்டான். ஜேடு அரசரும் வந்து மயக்கத்தோட நிலைமைக்கு போயிட்டாரு. ஏன்னா, அவர் வந்து பயங்கரமா டிராகன்ல போராடிட்டு இருக்காரு. அந்த நரகத்தோட அரசன அவர் ஈஸியா அடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா, ஊக்காங் வந்து பயங்கரமான அந்த ஏஞ்சலோட சக்தி இருக்கிறதுனால அவன் பயங்கரமான சக்தி இருப்பான். அதனால அவன கட்டுப்படுத்த முடியாத மாரி இருப்பாரு. இப்போ அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு உடைச்சுட்டு அவன ஒரே அடி அடிப்போம்.
அப்புறமேட்டுக்கா இந்த நரகத்தோட அரசன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். இப்ப எங்க போயிடுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு மாடா மாறிட்டு இருக்கான். இந்த நேரத்திலேயே அவங்களுக்கு குழந்தை பொறந்துட்டுருக்கும். அவங்க பிரெக்னன்ட்டா இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. அந்த நரகத்தோட அரசனோட ஒய்ஃப். அவங்க வந்துட்டு அவங்க பையன கூட்டிட்டு போயிட்டு பையனா பொண்ணான்னு தெரியல. அவளுடைய குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு, "நீங்க எங்க இருக்கீங்களோ, அதான் என்னுடைய இடம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஜெயலலிதா கண்ண முழிக்கிறாரு. கண்ண முழிச்சுட்டு போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே ஊகாங் வந்துட்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்குறான். சரி ஓகே. இத கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே, "சுமார் ஒரு 100 வருஷம் ஆகும்" அப்படின்னு சொல்றாரு. 100 வருஷம் ஆகுமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணட்டுமா? நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கடவுள் அவனுடைய முன்னாடி வர்றாரு. ஊகாங் முன்னாடி வந்துட்டு, "இங்க பாரு, நீ செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்ட. நீ மத்தவங்க பேச்ச கேட்டுட்ட. சுயமா யோசிக்கல. நீ எப்போ வந்து திருந்துறியோ, திருந்துறது மட்டும் இல்லாம, நெறிமுறைகளோட எப்ப கடைபிடிச்சு வாழுறியோ, அப்பதான் உனக்கு வந்து இந்த உலகத்துல வாழ ஒரு தகுதி இருக்கும். அதுவரைக்கும் நீ இந்த 5 விரல் மலைக்குள்ளேயே அடங்கிருன்னு" சொல்லிட்டு 5 விரல நீட்டுவாரு கடவுள். கடவுள் நீட்டுன உடனே அவன் அந்த மலைக்குள்ளேயே அடங்கிடுறான். இதோட மூவியே முடியுது. நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான மூவி சந்திப்போம். டாட்டா பை பை. இட்ஸ் மீ லோகேஷ் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும்.